அந்த ஸ்லைடில் காமிச்சிருக்க போல் அது நார்மல் கொஞ்சம் ஒரு ப்ரோட்டீன் அதாவது கொலஸ்ட்ரால் வில் டெபாசிட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் கெட் worse. When it becomes unstable, it ruptures and causes heart attack. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொலஸ்ட்ரால் படிஞ்சு சுருக்கம் வந்து அப்புறம் ஹார்ட் அட்டாக் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குது. இது வந்து ஒரு பிளட் வெசலில் வரலாம். ஸோ ஹார்ட்டுக்கு மொத்தம் 3 மேஜர் பிளட் வெசல் இருக்குது இந்த படத்தில் இருக்க மாதிரி. ஸோ யூ கேன் கெட் இட் இன் 1 blood vessel, 2 blood vessel or 3 blood vessel. One of the things with the Indian setup is at least 50% of these patients are diabetics. So diabetes இருக்கும்போது multiple blood vessel involvement is very common even in young age 30-35 years multiple blood vessels. So ஒரு blood vessel மட்டும் இருக்கு அப்படின்னா that's easy. அதே சமயத்தில் ஹார்ட் அட்டாக் வர அதே சமயத்தில் பலூன் பண்ணி ஸ்டென்ட் பண்ணிடலாம். 2-3 blood vessel இருக்கும்போது காமனஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா angioplasty போக bypass surgery தான் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறேன். பைபாஸ் சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் ஸ்டாண்டர்ட் பைபாஸ் சர்ஜரியில் இந்த ஸ்டர்னம்னு சொல்கிறது அந்த செஸ்ட் போன் இருக்கு இல்லையா அதை கட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆர்ட்ரி நார்மலாக நேச்சுரலாக இருக்குது இந்த லெஃப்ட் இன்டர்னல் மெமரி ஆர்ட்ரின்னு சொல்கிறது ஹார்ட்டுக்கு முன்னாடி போகும் அதை திருப்பி விடுவாங்க. இது போக மற்ற இதுக்கெல்லாம் காலில் இருந்து நரம்பு எடுத்து போடுவாங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா அது காலில் வெயின் அதை எடுத்து போடுவாங்க. 90-95% பைபாஸ் சர்ஜரி இன் இந்தியா as well as throughout the world is done by that manner. அப்படிதான் open chest, the mammary artery plus vein. இதனோட டவுன் என்னன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். apart from being a major open surgery ஒரு 10 வருஷத்துல இந்த mammary artery 100 பண்ணா எத்தனை பேருக்கு ஃபங்க்ஷன் ஆகும், இந்த வெயின் கிராஃப்ட் 100 பேருக்கு பண்ணா எத்தனை பேருக்கு ஆகும்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம்ல காமிக்கிறேன். ஸோ இதுதான் நார்மல் சர்ஜரி ஸ்டெனாட்டமி மேலே இருந்து கீழே வரைக்கும் இன்சிஷன். இது மினிமல் இன்வேசிவ் லெஃப்ட் சைடில் 3 to 4 சென்டிமீட்டர் இன்சிஷன். இதில் நோ போன்ஸ் ஆர் ப்ரோக்கன். இங்கே யூ ஹேவ் டு கட் த்ரூ த போன். இந்த ஸ்டெர்னம் கட் பண்ணி உள்ளே போய் பண்ணணும். இங்கே பிட்வீன் த ரிப்ஸ் விலாயம் நடுவில் பிட்வீன் த ரிப்ஸ் 3 to 4 சென்டிமீட்டர் இன்சிஷன். சேம் மினிமல் இன்வேசிவ் ஃபார் வேல்வ் கேன் பி டன் from the right side த்ரோகாட்ட வழியாக பண்ணும்போது it will be directly in front of you. So in the normal biopsy, before we take to the cath lab, do a CT, make sure there is no COVID because we want the patient, staff and the doctor, all of them to be safe. So rule out the COVID, shift to cath lab, do the angio. If there is one blockage that's causing the heart attack, immediately fixed. That is primary angioplasty, that's the best treatment. Once we do the angiogram, if you find there is one blood vessel that's blocking, but also there are narrowings. மற்ற இதுலேயும் வந்து blockage இருக்குது, எல்லாமே 80-90% இருக்குது. 3 blood vessel இருக்குது, இல்லை 2 இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த ஹார்ட் அட்டாக் வர blood vessel blood போகிற மாதிரி பண்ணிட்டு பலூன் பண்ணி then we take them for surgery. Traditional surgery வந்து அந்த open heart surgery. But for any patients, let it be 30 years or let it be 70 years, this will be the best treatment. ஒன்று வந்து you are doing with less trauma to patient. ரெண்டாவது you will be able to discharge very early. மூணாவது வந்து you are giving the best treatment in terms of 10 years outcome. 10 வருஷத்துல you give the limograph as well as a stent, both will be open. Good chance of being open, 90% chance. கால்ல இருந்து எடுத்து போடுற நரம்பு there is a 40% chance of reform. So you are giving the best treatment, is less trauma, early recovery. The other major important thing is people worry is blood transfusion. ஒரு சர்ஜரி பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்குது, ஆன்டிபாடிஸ் அது இது இருக்குது. இப்போது கோவிட் சமயத்தில் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கூட கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஸோ மினிமலி இன்வேசிவ் பண்ணும்போது ப்ளீடிங் லிட்ரலி ஜீரோ, பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷனுக்கான வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி. நார்மல் சர்ஜரி பண்ணும்போது there is at least a 50% chance needing blood transfusion. Last question. See, after the post-operative period, when he has to come again? Yes, that's a good question. நார்மலாக வந்துட்டு நார்மல் ஓப்பன் சர்ஜரி பண்ணும்போது ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கே 1 week ஆகிடும். 2 days ICU, 5 நாள் வார்டு, சம் ஆஃப் தம் வில் டேக் ஈவன் மோர் 10 days. அப்போ அவங்கள வந்துட்டு வில் பி ஃபாலோட் அப் அட் 1 month to remove sutures சொல்லலாம். பட் இவங்க வந்து மினிமல் இன்வேசிவ் பண்ணும்போது வி டிஸ்சார்ஜ் ஆன் 3rd day. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் பண்ணால் ஆஃப்டர்நூன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவாங்க அந்த வெண்டிலேட்டரில் வந்து மொபிலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஐசியூவில் மொபிலைஸ் பண்ணி ஆஃப்டர்நூன் வார்டு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. 3rd day மார்னிங் தே ஆர் ரெடி ஃபார் திஸ். இப்படி பண்ணும்போது வி சீ தம் ஆன் பிட்வீன் 7 to 10 days. ஏன்னா ஒரே ஒரு சூச்சர் மட்டும் இருக்கும், அது மட்டும் எடுக்கிறதுக்கு 30 ஆஃப்டர்நூன் இருப்பாங்க. they came today suture is removed. அதுக்கப்புறம் they will have 1 month follow up, combined surgeon and cardiologist பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருஷம் ஒரு தடவை பார்த்தா போகும்.
once in a year. But we will also refer for what we call cardiac rehab. The first 1 month, there will be lot of doubts for them. இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இந்த வாரம் எவ்வளோ நடக்கணும், அடுத்த வாரம். So for that we have a fantastic cardiac rehab. That also we have referred both of them. And that is very important, especially young patients. நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க சஞ்சய் சொன்ன மாதிரி out of the blue திடீர்னு ஒரு heart attack வந்தா your life is completely changed. You don't know what to do. அதுக்கு cardiac rehab is very important. Thank you. இப்போ ஹார்ட் அட்டாக் வருது எதனால இதற்கு முன்னாடி இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்படல? Very good question. இது பண்ணணும் அப்படின்னா you need experienced surgeon and experienced expertise in intervention. ரெண்டுமே தேவை. So people who are trained to do this minimally invasive surgery as well as interventions, complex interventions are less. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா it's increasing. Otherwise the usual surgery வந்து it's different. The open பண்ணி பண்றது. So it's one is the number of surgeons who can do minimally invasive and number of interventionists who can do complex intervention at the same time. அதுதான் limiting factor. Major limiting factor for single stage வந்துட்டு non-availability of hybrid operating room with cath lab, which we only have in Kaveri at the moment, which is sort of huge advantage for me. Without that, பண்ணிருக்க முடியாது. You need the infrastructure, you need the expertise, and you need the support from hospital and the patient trust. Patients also need to trust you. So அதுதான். சரி, இப்போ இது வந்து பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்றீங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் வித்தியாசமா இருக்கு? இப்போ நார்மல் சர்ஜரி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டெனோட்டமி பண்ணி நார்மல் சர்ஜரி பண்றாங்க அப்படின்னு சொன்னா they have to stay in ICU for at least 2 days. ICU காஸ்ட். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு 5 நாள் இருக்கணும். சில பேர் ஈவன் 7 to 10 days இருக்க வேண்டியது. ஸோ டோட்டல் ஹாஸ்பிட்டல் ஸ்டேன்னு பார்த்தா பிட்வீன் 1 week 2 weeks வரைக்கும் இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த காஸ்ட் வந்து இட் வில் காம்பன்சேட் ஃபார் தி ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் வி ஆர் யூசிங் ஃபார் மினிமல் இன்வேசிவ். அந்த பிக்சரில் காமிச்சோம் இல்லையா, ஸ்பெஷல் கிளாம்ஸ், ஸ்பெஷல் இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி காம்பன்சேட்டட். ஸோ யூ வில் நாட் ஹேவ் அ மச் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சர்ஜரி விச் இஸ் டன் கன்வென்ஷனலி ஸ்டாண்டர்ட் and this one. Only time there will be difference is if you do not have a hybrid operating room. If you are doing as 2 separate procedures அப்படிங்கும்போது ஒரு surgery பண்ணிட்டு அப்புறம் stenting procedure தனியாக பண்ணுறீங்கன்னா then you will have an additional 1 lakh or something difference. But a single stage பண்ணும்போது there is not much difference. சார், இப்போ ஹார்ட் அட்டாக் வருது, இது இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், இல்லை அதுக்கப்புறம் ஆன்ஜியோ பண்ணுறீங்க, இல்லை பைபாஸ் பண்ணுறீங்க. இப்போ அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதனால வருதுங்கிறது ஏதாவது ஒரு வகையில் இந்த ரத்த நாளங்களில் ஓடுற ரத்த ஓட்டத்தில் அடர்த்தியாக இருக்குது இல்லை தின்னாக இருக்குதுங்கிற மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கலாமா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? வருமுன் காப்போங்கிறதா இது வந்தபின் காப்போங்கிறதா இதெல்லாம்? Yes, that is again a very very important question. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி the average age of heart attack இந்தியாவில் வந்து it is between 35 to 45, the prime working age. UK USல வந்து it's 55 to 65. that is different. அதுக்கு காரணம் வந்து ஒரு 4-5 இம்பார்ட்டன்ட் காரணம். ஒன்று வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் நமக்கு கிடையாது. ரெண்டாவது நிறைய ஃபுட் ஹேபிட்ஸ் மாறிடுச்சு. யூ ஆர் ஈட்டிங் லாட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றது, டேக் அவே ஃபுட்ஸ் விச் ஹஸ் காட் லாட் ஆஃப் சால்ட், சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் சொல்லி. Third thing வந்து because of lot of stress, young people, especially IT professionals, all the other people, smoking ரொம்ப அதிகமாக இருக்கு. Smoking and other things. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது they are getting heart attack at a very young age. So the best way to prevent it is ஒன்று வந்து lifestyle change. We have to change. We have to walk. We have to avoid smoking. We have to eat healthy food. அது போக anybody who is around 35 plus, they should have a regular checkup, annual checkup, just to check the blood pressure, sugar, and routine blood test. அது பண்ணும்போது you can diagnose the blood pressure early. ஏன்னா blood pressure is a silent killer. blood pressureனால உங்களுக்கு symptoms வராது. blood pressure effectனால தான் symptoms வரும். heart attack, stroke வந்தப்புறம் தான் symptoms வரும். ஸோ அந்த annual checkup பண்ணும்போது blood pressure early கண்டுபிடிக்கலாம். you can get it treated. cholesterol இருந்தால் அதையும் ட்ரீட் பண்ணிக்கலாம். Major problem with India is diabetes. Every other heart patient is diabetic, 50%. So diabetes earlier கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் வர்றதெல்லாம் தடுக்கலாம், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 10-15 வருஷத்துக்கு தள்ளி போடலாம். ஸோ ஆனுவல் செக்அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரத்தம் வந்து திக்காக இருக்கா தின்னாக இருக்காங்கிறத இப்போ கண்டுபிடிக்க முடியும். இல்லை அந்த ரத்த நாடங்களில் ஓடுற ரத்தம் எந்த லெவலில் இருக்குது, இல்லை கொழுப்பு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது.
ரத்தத்தில் கொழுப்பு இருக்கிறதும் ரத்தத்தோட அந்த தன்மையை வந்து டிஃப்ரெண்ட். ரத்தத்தில் கொழுப்பு இருக்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் வந்து அந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், அது கொலஸ்ட்ரால் கண்டுபிடிக்கிறோம். சில பேருக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது வந்து ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ரேமியான்னு சொல்கிறது, ஃபேமிலியில் பாஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஈவன் லெஸ், ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்லேயே வரதுக்கு வாய்ப்பு. ரத்த தண்ணி மாதிரி இருக்கா இல்லை கட்டியாக இருக்கான்றது வெரி வெரி ரேர் காஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். அந்த ரத்தம் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கட்டியாக, அது பாலிசைத்திமியா அந்த மாதிரி ரொம்ப ரேர் கண்டிஷன். அதுவும் பிளட் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். பட் யூஸ்வலாக அந்த ரத்தத்தை தன்மையினால ஹார்ட் அட்டாக் வர்றது ரொம்ப கம்மி, மற்ற காரணங்கள் தான் அதிகம். இந்த ஆப்ரேஷன் இந்த ப்ரொசீஜர் பண்ணவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் டயட்ரிஸ் எதுவும் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு அப்படிங்கும்போது, கொலஸ்ட்ரால் நிறைய பேருக்கு இருக்கு அப்படிங்கும்போது, இந்த மெத்தட் ஆஃப் சர்ஜரி பண்ணவங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் டயட்ஸ் எதுவும் கொடுக்குறீங்களா? இதுதான் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்றது? No, dietary advice is the same for all cardiac patients, whether it is done through minimally invasive or normal surgery or stenting or ஒன்றுமே பண்ணல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த அப்புறம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுவோம். இந்த மெயின் பிளட் வெசல்ஸ்லாம் நல்லா இருக்கும், ஒரு ஸ்மால் பிரான்ச் மட்டும் அடைச்சிடும். Dietary advice is the same, avoiding high cholesterol, high fat and taking high fiber diet and low sugar. That's a major important thing. And a lot of these drinks people take, the carbonated drinks, they have a lot of sugar in it. So otherwise, and reduced salt, blood pressure, the reduced salt. So for diabetic patients, we will tell them to take small frequent meals. And the 3 வேளை தான் சாப்பிடணும் இல்லை 6 வேளை வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி சொல்லுவோம். But we have a very good dietetic department. They counsel them during this. The cardiac rehab it is part of it. Dietary advice and exercise advice. எல்லாமே it's part of it. I'm getting back to that. Doctor, we have 2 questions online. What is the average cost of the procedure? The average cost, it will be less than the 2 procedures are done independently. அந்த 2 hospital admissions தனித்தனியாக இருக்கிறதுக்கும் ஒரே hospital admissionல பண்ணுறதுக்கும் there will be a difference. Reduced ICU stay, reduced hospital stay, reduced operating time எல்லாமே. And also it differs between individual patient or condition. சில பேர் acute heart attack வரப்போ அவங்க வந்து ஐசியூல கொஞ்ச நாள் இருப்பாங்க முன்னாடி பிஃபோர் சர்ஜரியே, சில பேர் எலக்டிவா பண்றாங்க. அதனால ஒவ்வொரு பேஷண்டோட அசஸ்மெண்ட் தான் அதோட காஸ்ட். Thank you, doctor. Is this procedure covered under insurance scheme? I think what they are asking is 2 different things. One the health insurance people have, like through various companies. The majority of the heart ailments, whatever it is, heart attack or anything, it is covered. And majority of the insurance covers heart attack, stroke and cancer. The other one is the government sector insurance, like the state government, central government and the retired military personnel. Lot of these are there, and the ESI hospitals. These are different categories. Bypass surgery, it's covered through state government chief minister scheme. It is covered. Stenting procedure is also covered. But what we have to make the insurance people understand is these 2 different procedures are done as a single procedure. So we have to get approval for both. As long as both are approved, we should be able to do this under the government scheme. Thank you, doctor. One more. Sorry, sir. See, the first question முன்னாடி